வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பட்டீஸ் சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடரும் திரைப்படம் ஒரு முன்னாள் ஸ்டண்ட் கலைஞரான சண்முகம் மோகன்லால் என்பவரின் வாழ்க்கையைச் சுற்றியே நகர்கிறது. அவருக்கு பென்ஸ் என்று ஒரு செல்ல பெயர் உண்டு. ஏனெனில் அவரது கருப்பு அம்பாசடர் கார் அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. ஒரு விபத்தில் தனது நெருங்கிய நண்பரை இழந்த பிறகு அவர் திரைப்பட உலகை விட்டு விலகி ரன்னி பெருநாடு என்ற அமைதியான மலைப்பகுதியில் தனது மனைவி லலிதா, சோபனா மற்றும் 2 குழந்தைகளுடன் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார். அவர் தனது காரை ஒரு டாக்ஸியாக ஓட்டி பிழைப்பு நடத்தி வருகிறார். ஒரு நாள் சண்முகத்தின் மகன் பவி தனது கல்லூரி நண்பர்களுடன் வீட்டிற்கு வருகிறான். பவியின் நண்பர்கள் சண்முகத்தின் காரை எடுத்துக்கொண்டு ஒரு பயணத்திற்கு செல்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக அந்த கார் ஒரு விபத்தில் சிக்கி பழுது பார்க்கும் இடத்திற்கு செல்கிறது. அங்கு ஒரு மெக்கானிக் அந்த காரை கஞ்சா கடத்தலுக்கு பயன்படுத்துகிறான். இதனால் கார் காவல்துறையினரால் கைப்பற்றப்படுகிறது. கெட்ட பெயர் எடுத்த பென்னி ஆதாரங்கள் குறைவாக இருந்த போதிலும் காரை விடுவிக்க மறுக்கிறார். காரை திரும்ப பெற சண்முகம் பெரும் போராட்டத்தை சந்திக்கிறார். ஒரு வழியாக உயர் அதிகாரி தலையிட்டு காரை விடுவிக்கிறார். பின்னர் சண்முகம் தனது மகன் பவி காணாமல் போனதை கண்டுபிடித்து அதிர்ச்சியடைகிறார். கார் விபத்திற்குள்ளான இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு சடலம் புதைக்கப்படுகிறது. பின்னர் அந்த சடலம் தனது மகன் பவியினுடையது என்று அறிகிறார். காவல்துறை அதிகாரி சிஐ ஜார்ஜ், பிரகாஷ் வர்மா மற்றும் பென்னி ஆகியோர் பவியின் மரணத்திற்கு பின்னால் இருப்பதை கண்டுபிடிக்கிறார். பவியும் ஜார்ஜின் மகள் மேரியும் காதலித்து வந்தனர். ஜார்ஜ் அவர்களின் உறவை கண்டு கோபமடைந்து பவியை காவல் நிலையத்தில் வைத்து கொடூரமாக சித்திரவதை செய்து கொன்று விடுகிறார். பின்னர் பவியின் சடலத்தை மறைத்து சண்முகம் மீது குற்றம் சாட்ட முயற்சிக்கிறார்கள். தனது மகனின் மரணத்திற்கு பழிவாங்க துடிக்கும் சண்முகம் ஒரு முன்னாள் ஸ்டண்ட் கலைஞரின் திறமையுடன் செயல்படுகிறார். அவர் ஜார்ஜ் மற்றும் பென்னியை பழி வாங்குகிறார். இந்த செயல்முறை முழுவதும் உணர்ச்சிபூர்வமான திருப்பங்களும் திகில் நிறைந்த காட்சிகளும் நிறைந்ததாக இருக்கிறது. இறுதியாக பவியின் மரணத்திற்கான உண்மையான காரணத்தை சண்முகம் அறிந்து கொள்கிறார். மேலும் நீதி நிலைநாட்டப்படுகிறது. மொத்தத்தில் தொடரும் ஒரு குடும்ப நாடகமாக தொடங்கி எதிர்பாராத திருப்பங்களுடன் ஒரு பரபரப்பான பழிவாங்கல் த்ரில்லராக மாறுகிறது. மோகன்லால் ஒரு அன்பான குடும்ப தலைவர் மற்றும் ஒரு முன்னாள் ஸ்டண்ட் கலைஞராக தனது திறமைகளை வெளிப்படுத்தி கதாபாத்திரத்தின் உணர்ச்சிபூர்வமான ஆழத்தை காட்டுகிறார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம வாய்ஸ் ஆஃப் பட்டீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.